வசனத்தை பார்ப்போம். දැන් පළවෙනි පදය බලමු. யூதா என்பவர் எழுதுகிறார். යූදා කියනව පුද්ගලයා ලියනවා. இவர் யார்? කවුද මේ පුද්ගලයා? இப்போ அவரே சொல்லுகிறார் அவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று. දැන් ඔහුම ප්‍රකාශ කරන වෙලාව ඔහු යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සේවය කියලා. அவர் இயேசுவின் ஊழியக்காரர் என்று எங்களுக்கு அவர் சொல்லி தெரியும் மாத்திரமல்ல, යේසුස් වහන්සේගේ සේවකයෙක් කියලා ඔහු කියනවා පමණක් නොවේ. அவர் இயேசுவின் சீஷனாய் இருந்திருக்கிறார். ඔහු යේසුස් වහන්සේගේ ගෝලයෙක් බවට සිටියා. மத்தேயு மார்க்கு லூக்கா சுவிசேஷங்களை பார்த்தால் මතෙව් මාර්ක ලූක් සුභාරංචි පොත්වල බැලුවා නම් இயேசுவினுடைய சீஷர்களின் பெயர் பட்டியல் காணப்படும். යේසුස් වහන්සේගේ ගෝලයන්ගේ නම් ලයිස්තුව තිබෙනවා. அதிலே 2 யூதாக்களுடைய பெயர்கள் வரும். එයින් යුදාවරුන් දෙදෙනෙක්ගේ නම් තිබෙනවා. ஒருவர் யூதா ஸ்காரியோத்து, එක පුද්ගලෙක් ඇවිල්ලා යුදාස් ස්කාරියොත්, அடுத்தவர் இந்த யூதா. අනිත් පුද්ගලයා ඇවිල්ලා මේ යුදාස්. ஆகவே முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், එනිසා ප්‍රථමයෙන් අපි දැනගන්න අවශ්‍යයි இதை எழுதுகிறவர் யூதா ஸ்காரியோத்து அல்ல. මේ ලියන පුද්ගලයා ඇවිල්ලා යුදාස් ස්කාරියොත් නොවේ. அவன் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டு அவன் தற்கொலை பண்ணி செத்தே போய்விட்டான். ඔහු යේසුස් වහන්සේව පාවා දීලා ඔහු සිය දිවි හානි කරගෙන ඔහු මැරුණා. இவர் மற்ற யூதா. මොහු ඇවිල්ලා අනිත් යුදාස්. இப்போ இந்த யூதாவை குறித்து நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும். එතකොට මේ යුදාස් කියන සමහරක් විෂයන් මම ඔයාලට කියන්න අවශ්‍යයි. இவர் தன்னை அறிமுகப்படுத்துகிற விதம், ඔහුව හඳුන්වා දෙන ක්‍රමය, அந்த விதத்தை பார்க்கும்போது ඒ ක්‍රමය බලනකොට இவர் எப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான நபர் என்று தெரிகிறது. මොහු කෙතරම් යටහත් පහත් මිනිසෙක්ද කියලා බලන්න පුළුවන්. இவர் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறார்? මොහු කෙසේද තමන්ව හඳුන්වා දෙන්නේ? இயேசு கிறிஸ்துவின் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய யூதா, அவ்வளவுதானே? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දාසයෙක් වූ යාකෝබ්. அவர் சொல்லுகிறார் பாருங்கள், ඔව් කියනවා බලන්න, நான் இயேசுவுக்கு ஊழியக்காரன், මම යේසුස් වහන්සේට සේවකයෙක්, யாக்கோபின் சகோதரன். යාකෝබ්ගේ සහෝදරයා. 2 யாக்கோபுக்கள் இயேசுவுக்கு சீஷர்களாய் இருந்தார்கள். දැන් යාකෝබ්ලා දෙන්නෙක් ඇවිල්ලා යේසුස් වහන්සේට ගෝලයන් ලෙස සිටියා. ஒருவர் பெரிய யாக்கோபு, அடுத்தவர் சின்ன யாக்கோபு. එක්කෙනෙක් ලොකු යාකෝබ්, අනිත් එක්කෙනා පොඩි යාකෝබ්. அதாவது வேதத்திலேயே அவர்களுக்கு பெரிய யாக்கோபு சின்ன யாக்கோபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. එනම් බයිබලයේම කියලා තියෙනවා උන්ට ලොකු යාකෝබ්, ඒ වගේම පොඩි යාකෝබ් කියලා. பெரிய யாக்கோபு என்னுடைய தம்பி தான் இந்த யூதா. දැන් මේ ලොකු යාකෝබ්ගේ මලනුවන් තමයි ඇවිල්ලා මේ යුදාස්. யார் மற்ற யாக்கோபு? එතකොට කවුද අනිත් යාකෝබ්? உங்களுக்கு தெரியும் தானே, இயேசு 3 சீஷர்களோடு நெருங்கி இருந்தார். ඔබ දන්නවද යේසුස් වහන්සේ ගෝලයන් 3 දෙනෙක් සමග සමීපව හැසිරුණා. ஒருவர் பேதுரு, එක්කෙනෙක් පේත්‍රුස්, மற்றது யாக்கோபு, අනිත් එක්කෙනා යාකෝබ්, யோவான். අනිත් එක්කෙනා යෝහාන්. அதுல யாக்கோபும் யோவானும் செபதேயுவினுடைய குமாரர்கள். එතකොට යාකෝබෝ යෝහානුයි ඇවිල්ලා සෙබදිගේ පුත්‍රයන්ව සිටියා. அந்த யாக்கோபு தான் சின்ன யாக்கோபு. ඒ යාකෝබ් තමයි ඇවිල්ලා පොඩි යාකෝබ්. ஆனால் இவர் யார் என்றால் இந்த மற்ற யாக்கோபு නමුත් මේ පුද්ගලයා මේ යාකෝබ් කවුද කිව්වොත් யூதாவினுடைய அண்ணனோ தம்பியோ. යුදාස්ගේ අයියා නැත්තම් මල්ලි. அப்ப இந்த யூதா அந்த யாக்கோபினுடைய சகோதரன் என்று தன்னை சொன்னாலும் එතකොට මේ යූදා ඇවිල්ලා අර යාකෝබ්ගේ සහෝදරයා කියලා තමන්ව හඳුන්වලා දුන්නත් அவர் ஒரு விஷயத்தை சொல்லவில்லை இங்கே. ඔහු එක විෂයක් මෙම ස්ථානයේ කිව්වේ නැහැ. என்ன தெரியுமா? මොකක්ද දන්නවද? அந்த யாக்கோபும் இந்த யூதாவும் இயேசு கிறிஸ்துவினுடைய தம்பிமார். ඒ යාකෝබුයි මේ යුදාස් ඇවිල්ලා යේසුස් වහන්සේගේ සහෝදරයන්. இயேசு கிறிஸ்துவுக்கு தம்பிகளா? යේසුස් වහන්සේට සහෝදරයන්ද? இன்றைக்கு சில பேர் யோசிப்பார்கள், අද බොහෝ දෙනෙක් හිතනවා விசேஷமாக கத்தோலிக்க சபை சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறது, විශේෂයෙන්ම කතෝලික සභාව උගන්වමින් පවතිනවා இயேசு மரியாளுக்கு இயேசு பிறந்த பிறகு மரியாளுக்கு வேறு பிள்ளைகள் பிறக்கவே இல்லை, அவர் கன்னியாகவே இருந்து மரித்து விட்டார் என்று. මරියට යේසුස් වහන්සේ ඉපදුනාට පසු ඇවිල්ලා වෙනත් දරුවන් ඉපදුනේ නැහැ. ඇය කන්‍යාවියක්ම සිට මැරුණා කියලා ප්‍රකාශ කරනවා. அது கேட்பதற்கு அழகா இருக்கும். ඒක අහන්න ලස්සනට තියෙනවා. ஆனால் නමුත් அது உண்மை அல்ல. ඒක සත්‍යතාවයක් නොවේ. ஏனென்றால் மரியாள் யோசேப்பு என்பவர்கள் சரித்திரத்தின்படி வந்தவர்கள் என்றபடினால் நமக்கு சரித்திர ஆதாரங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு அதற்கு பிறகு ஆண் பிள்ளைகள் 3 பேரும் பெண் பிள்ளைகள் சிலரும் பிறந்தார்கள் என்று. ඇයි කිව්වොත් එහෙම යෝසෙපුත් මරියාවුත් ඉතිහාසගතව පුද්ගලයන් නිසා ඔවුන් ඉතිහාසයේ දීර්ඝව පැමිණෙන නිසා අපිට ඉතිහාසයේ ඕනතරම් ඇවිල්ලා සාක්ෂි තිබෙනවා. ඔවුන්ට ඇවිල්ලා තවත් දරුවන් ගැහැණු දරුවන් ඒ වගේම පිරිමි දරුවන් ඉපදුනා කියලා. கத்தோலிக்கத்துவமும் கிறிஸ்தவமும் என்ற ஒரு பாடத்தை நான் ஏற்கனவே கற்றுக் கொடுத்து அது நிறைய உலகம் எங்கும் போய் கொண்டிருக்கிறது. දේවගත වේරයා කතෝලික සහ ක්‍රිස්තියානි කියනවා ඒක ඉගැන්වීමක් කරලා ඒක ලෝකේ බොහෝ ලෙස ප්‍රචාර වෙමින් තිබෙනවා. அதிலே பார்த்தால் இவற்றையெல்லாம் கொஞ்சம் தெளிவாக நான் சொல்லுவேன். එමේ ඉගැන්වීම බැලුවා නම් ඇවිල්ලා මේ පිළිබඳව මම පොඩි පැහැදිලි කිරීමක් කරනවා. இங்கே நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால் අපි මෙතන මේ ස්ථානේ මොනවද බලන්න ඕන කිව්වොත් யூதா யாக்கோபின் சகோதரர்,
යුදාස් ඇවිල්ලා යාකෝබ්ගේ සහෝදරයා இவர்கள் இரண்டு பேரும் இயேசுவுக்கு தம்பிமார். මොවුන් දෙදෙනාම ඇවිල්ලා යේසුස් වහන්සේට සහෝදරයන්. சரி, எப்படி நிரூபிப்பது? දැන් කොහොමද මේක ඔප්පු කරන්නේ? ஒரு சில விதங்களிலே வசனங்களிலே பார்ப்போம். අපි සමහරක් වචනයන් වලින් මේ පිළිබඳව අපි හඳුනා ගනිමු. இங்கே இவர் சொல்லுகிறார், මොහු මේ ස්ථානයේ කියනවා நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன், මම යේසුස් වහන්සේට සේවකයෙක්, யாக்கோபின் சகோதரன். යාකෝබ්ගේ සහෝදරයා. இப்போ யாக்கோபு இயேசுவுக்கு சகோதரன் என்று பவுலடியார் கலாத்தியர் புத்தகத்திலே சொல்லுகிறார். දැන් යාකෝබ් ඇවිල්ලා යේසුස් වහන්සේට සහෝදරයා කියලා පාවුල් තුමා ඇවිල්ලා ගලාති පොතේ කියනවා. கலாத்தியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். ගලාති පළවෙනි පරිච්ඡේදයේ 19 වෙනි පදේ කියවන්න. பவுல் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். පාවුල් තුමා මොනවද කියන්නේ කියලා බලමු. கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலர்களே வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. ஆஹா, නමුත් ස්වාමීන් වහන්සේගේ සහෝදරයා වන යාකොබ් හැර අනිත් ප්‍රේරිතයන්ගෙන් වෙන කවරෙක්වත් නුදුටුමි. பாருங்கள், இந்த இடத்துல பவுல் என்ன சொல்லுகிறார்? බලන්න මේ ස්ථානේ පාවුල් තුමා මොනවද කියන්නේ? கர்த்தருடைய, அதாவது இயேசுவினுடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர ඒ කියන්නේ යේසුස් වහන්සේගේ සහෝදරයා වන යාකෝබ හැරෙන්ට வேறு அப்போஸ்தலர்களை நான் சந்தித்திருக்கவில்லை. වෙන අපෝස්තලවරුන් මම හමු වුණේ නැහැ. அப்போ பவுலடியார் உறுதியாக சொல்லுகிறார், එතකොට පාවුල් තුමා තහවුරුකමෙන් කියනවා யாக்கோபு கர்த்தராகிய இயேசுவின் சகோதரன் என்று. சரியா? යාකෝබ් ඇවිල්ලා ස්වාමී ක්‍රිස්තුස් වහන්සේගේ සහෝදරයා කියලා. எந்த யாக்கோபு? කොයි යාකෝබ්ගේද? அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்று சொல்லுகிறார். අපෝස්තලරෙකු යාකෝබ්ගේ. அப்போ அவர் அங்கே யாக்கோபுவை கர்த்தருடைய சகோதரர் என்கிறார். එතකොට ඔහු එහි ඇවිල්ලා යාකෝබ් ඇවිල්ලා ස්වාමීන් වහන්සේගේ යේසුස් වහන්සේගේ සහෝදරයා කියලා කියනවා. யூதா இங்கே இருந்து கொண்டு சொல்லுகிறார், நான் யாக்கோபின் சகோதரன் என்று. යුදාස් මෙම ස්ථානයේ කියලා මම යාකෝබ්ගේ සහෝදරයා කියලා කියනවා. ஆகவே யூதா இயேசுவினுடைய ஒரு சகோதரன். එම නිසා යුදාස් ඇවිල්ලා යේසුස් වහන්සේගේ එක සහෝදරයෙක්. சரி, மாற்கு சுவிசேஷத்தின் 6வது அதிகாரத்துக்கு போவோம். හරියසෙනම් අපි මාක් පොතේ ඇවිල්ලා 6 වෙනි පරිච්ඡේදයට යමු. இன்னும் தெளிவு வரவில்லை என்றால் තවත් පැහැදිලි කිරීමක් ලැබුණේ නැත්නම් அங்கே இயேசுவினுடைய பிரசங்கத்தையும் அவர் செய்யும் அற்புதங்களையும் பார்த்த ஜனங்கள் එම ස්ථානයේ යේසුස් වහන්සේගේ දේශනාවත් ඒ වගේම යේසුස් වහන්සේගේ පුදුම දේවලුත් බලපාවු ජනතාව ஆச்சரியப்படுகிறார்கள். ඔවුන් පුදුම වෙනවා. யார் ஆச்சரியப்படுகிறார்கள்? කවුද පුදුම වෙන්නේ? ஜனங்கள். ජනතාව. அப்ப ஜனங்கள் பொய்க்கு ஆச்சரியப்படுவார்களா? ජනතාව නිකන් මේ බොරුවට ඇවිල්ලා පුදුම වෙනවද? அவர்களுக்கு இந்த இயேசு யார் என்று முன்னமே தெரியும். ඔවුන්ට කලින්ම දන්නවා මේ යේසුස් වහන්සේ කවුද කියලා. அதனால் அவர்கள் எப்படி ஆச்சரியப்படுகிறார்கள் என்று பார்ப்போம். ඒ නිසා ඔවුන් කෙසේද ඇවිල්ලා පුදුම වෙන්නේ කියලා බලමු. முதலாவது வசனத்தை வாசிங்க. පළවෙනි පදේ කියවන්න. அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். தான் வளர்ந்த ஊருக்கு வந்தார், நாசரேத்துக்கு. යේසුස් වහන්සේ තමන් හැදුනා වූ ඒ කියන්නේ ඔය ගමට පැමිණිය නාසරෙත් වලට. அவருடைய சீசரும் அவரோட கூட வந்தார்கள். கேவான் හයක ஹயேක. උන්වහන්සේ එතනින් පිටත්ව ගොස් තමන්ගේම රටට පැමිණිසේක. ගෝලය උන්වහන්සේ කැටුව ගියෝය. සබත් දවස පැමිණි කල උන්වහන්සේ සිනගෝගෙහි උගන්වන්නට පටන් ගස්සේක. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்திலே உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது, இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது. බොහෝ දෙනෙක් ඒ ආසා මාවිතව මොහුට මේ දේවල් කොයින්ද, මොහුට දී තිබෙන මේ ප්‍රඥාව කිමෙක්ද, මොහුගේ අතින් කරන ලද බලවත් ක්‍රියාවලින් හැඟෙන්නේ කිමෙක්ද. இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். මොවුන් පුදුම වෙනවා. இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? මොහුටම කොහමද මේ දේවල් දන්නේ? எங்கிருந்து வந்தது இந்த ஞானம்? කොහෙන්ද මේ දේවල් මොහුට පැමිණියේ? ஏன் அவர்கள் அப்படி ஆச்சரியப்பட்டார்கள்? ඇයි ඒ වගේ ඔවුන් පුදුම වුණේ? அவர்களுக்கு ஏற்கனவே இயேசுவை தெரியும். ඒ කියන්නේ ඔවුන්ට කලින්ම යේසුස් වහන්සේ ගැන දන්නවා. ஏனென்றால் அது இயேசு வளர்ந்த ஊர். ඇයි කිව්වොත් ඒක යේසුස් වහන්සේ හැදුනා වූ වැඩුණා වූ ගම. இப்போ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம். දැන් ඔවුන් මොනවද කියන්නේ කියලා බලමු. இவன் தச்சன் அல்லவா. கொஞ்சம் இருங்க. கேவாண்ட මොහු මරියාගේ පුත්‍රයෝ යාකොබ්ද. සිංහලෙන් කන පිටමයි හරවන්නේ. ஹரி கேவல இவரக்கறாண்டகோ வாசிங்க, முழுக்க வாசிங்க. இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா. யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களும் சகோதரர் அல்லவா. இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். මොහු මරියාගේ පුත්‍රයෝ යාකොබ්, යෝසෙප්, යූදස් සහ සීමොන්ගේ සහෝදර වූ වඩුවා නොවේද? මොහුගේ සහෝදරියෝ මෙහි අප අතරේ සිටිනවා නොවේද කියා උන්වහන්සේ ගැන බාධා වූහ. முதலில் சொன்னேன் நான், மரியாளுக்கு 3 ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகள் பிறகு பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று அல்ல,
4 ஆண் பிள்ளைகளும் பிறகு பெண் பிள்ளைகளும் பிறந்திருக்கிறார்கள். ප්‍රථමයෙන් ඇවිල්ලා මරියට ඇවිල්ලා මේ ඉපදිලා තිබෙනවා ඇවිල්ලා පිරිමි දරුවෝ 4 දෙනෙකුත් පසුව ගැහණු දරුවෝ. இங்கே அழகாக அந்த பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. මෙමෙ ස්ථානයේ ලස්සන්ට නම් කියලා තියෙනවා. இவன் தச்சன் அல்லவா? මොහු වඩුවෙක් නොවේද? யோசேப்பு ஒரு தச்சன் அல்லவா? යෝසෙප් එක වඩුවෙක්. யோசேப்பினுடைய மகனாகத்தான் இவர் எண்ணப்பட்டார். ඒ කියන්නේ යෝසෙප්ගේ පුතා හැටියට තමයි මොහු අඳුනාගත්තේ. அப்ப இவன் தச்சன் அல்லவா? එතකොට මොහු වඩු කාර්මිකෙක් නොවේද? இவனுடைய தம்பிமாரை எங்களுக்கு தெரியும் அல்லவா? ඒ කියන්නේ මොවුන්ගේ සහෝදරවරුනුත් අපිට දන්නවනේ. யாக்கோபு, යාකෝබ්, யூதா, යූදා, யோசே, යෝසේ, சீமோன். සීමෝන්. இது அந்த சீமோன் பேதுரு அல்ல. මේ සීමෝන් පේතෘස් නොවේ. இது இவர்களுடைய இயேசுவினுடைய මේ சகோதரர்கள். යේසුස් වහන්සේගේ සහෝදරයන්. அப்போ இயேசுவுக்கு எத்தனை தம்பிமார்? එතකොට යේසුස් වහන්සේට මල්ලිලා කී දෙනයිද? 4 பேர். 4 දෙනයි. அவர்களுடைய பெயர்கள் என்ன? ඔවුන්ගේ නම් මොනවද? யாக்கோபு, யாக்கோப், யூதா, யூதாஸ், யோசே, යෝසෙප්, சீமோன். සීමෝන්. இன்னும் இயேசுவுக்கு சகோதரிகளும் இருந்திருக்கிறார்கள். තවත් යේසුස් වහන්සේට සහෝදරියනුත් සිටියා. புரிகிறதா? තේරුණාද? அப்போ அந்த யாக்கோபு, யூதா என்ற 2 பேரை பற்றி தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். දැන් අපි බලාගෙන ඉන්නේ මේ යාකෝබ් සහ යුදාස් කියන තමයි. அப்ப இந்த யூதா புத்தகத்தை எழுதுகிற யூதா யார்? එතකොට මේ යුදාස් පොත ලියන්නව යුදාස් කවුද? இயேசுவுக்கு தம்பி. යේසුස් වහන්සේට මල්ලි. அம்மா ஒரே அம்மா. அப்பா இப்போ இயேசு பரிசுத்த ஆவியால் பிறந்தவர். දැන් යේසුස් වහන්සේ ශුද්ධාත්මයන් වහන්සේ කරුණ කොටගෙන ඉපදුනේ. ஆனாலும் ஒரே அம்மாவுக்கு பிள்ளைகள் தானே. නමුත් එකම මවකට ඇවිල්ලා දරුවන්. இன்றைக்கு மனிதனுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது தெரியுமா? අද මනුෂ්‍ය ස්වභාවය කොහොමද දන්නවද? சும்மா பாவிகளை விடுங்கள். නිකන් පව්කාරයන් අතරින්න. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தாழ்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள் நிறைய பேர் கூட කැලවීම ලබලා අභිෂේක ලබලා යටහත්කමින් සේවය කරනව බොහෝ දෙනෙක් පවා நான் அந்த பெரிய பாஸ்டருடைய கூட்டாளி தெரியுமா? මම අර ලොකු පාස්ටර්ගේ යාළුවෙක් දන්නවද? யாராவது பெரிய புகழ் வாய்ந்த பாஸ்டரோட போய் போட்டோ எடுத்துக் கொள்வார்கள். කවුරු හරි ඉතා ප්‍රසිද්ධ දේවකැතිවරයෙක් ගාවට ගිහලා ෆොටෝ එකක් ගන්න. போட்டோ எடுத்து Facebookல போடுவார்கள். ෆොටෝ එකක් අරගෙන Facebook එකේ දානවා. I am with அப்படின்னு போடுவாங்க. ඒ කියන්නේ I am with කියලා දානවා උඩින්. அதாவது இவர் பக்கத்துக்கு நான் போனேனி, ඒ කියන්නේ මම මොහු ළඟට ගියානේ. அவரோட போட்டோ எடுத்தேனி, ඔවුත් එක්ක පින්තූර நான் ගත්තානේ. போட்டோ எடுக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் ஆயிட்டேனே. ඒ කියන්නේ ෆොටෝ ගන්න තරමට මම ලොකු පුද්ගලයෙක් වුණානේ. அடுத்தது பிரசங்கிக்கும் போது අනිත් එක දේශනා කරනකොට சில பேருடைய பிரசங்கங்களில நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். සමහරක් අයගේ දේශනාවලින් මම අහනවා நான் அந்த ஊழியக்காரரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது, මම මේ සේවකයාත් එක්ක කතා කරගෙන ඉන්නකොට அவரோடு முகமுகமாய் பேசிக் கொண்டிருந்த பொழுது, ඔහුත් සමග මුහුණට මුහුණට කතා කරගෙන மூஞ்சிக்கு ඉන්නකොට மூஞ்சி இவர் பேசிக்கிட்டு இருந்தாருன்னு ஒரு பெருமை. ඒ කියන්නේ මම මුහුණට මුහුණට කතා කරගෙන හිටියා කියලා ඒක ආඩම්බරයක්. அவனை சும்மா ஒரு ஊழியக்காரனை தெரிஞ்சதுக்கே இந்த விளையாட்டுனா, උදේ මේ වගේ ලොකු සේවකයෙක් දන්න එකට මෙච්චර සෙල්ලම් දානවා නම් யூதா எவ்வளவு பெருமைப்பட்டிருக்க வேண்டும்? යුදාස් කෙතරම් ආඩම්බර විය යුතුයිද? யார் தெரியுமானா, කවුද දන්නවද මම? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ස්වාමී වූ ක්‍රිස්තුස් වහන්සේගේ தம்பியாகிய, මලනුවන් වන இருந்தாலும் பரவாயில்லை என்ற அவருடைய சீஷனாய் மாறிய, එහෙම සිටියත් කමක් නැහැ කියලා ගෝලෙක් බවට පරිවර්තනය වුණා වූ இயேசுவின் தம்பி என்ற பெரியத்தனத்தை எல்லாம் யோசிக்காமல் இன்றைக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிற யூதாவாகிய நான் எழுதுவது என்னவென்றால், යේසුස් වහන්සේගේ මලනුවන් කියලා මට කිසිම ආඩම්බරකමක් නැතුව මම යුදාස් ලෙස පැමිණිලා ඔබලාට මොනවද ලියන්නේ කියලා කිව්වොත් அப்படிதானே? එහෙම නේද? நான் நினைக்கிறேன் ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். මම හිතන්නේ යේසුස් දෙවියන් වහන්සේ කතා කරනවා කියලා මේ. வரும்போது ரட்சிக்கப்பட்டு வரும்போது ගැලවීම ලැබලා එනකොට பெரிய தாழ்மையாய்த்தான் வருவோம். බොහොම යටහත්කමකින් පැමිණ ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, කිසිම දෙයක් නැහැ ස්වාමීනි. நான் ஒரு புழு, මම එක පණුවෙක්. நான் ஒரு பூச்சி. මම එක පොඩි සතෙක්. யாக்கோபு எனும் பூச்சியை உயர்த்தினவரே, ස්වාමීනි என்னையும் යාකෝබ් உயர்த்தும். නැමැති ඇවිල්ලා මේ පොඩි කෙනාව ඔසවපු තැනන් වහන්සේ. இப்ப දැන් பெருமை. උඩඟුකම. நான் சில பேர் சொல்லுவாங்க, සමහර අය කියනවා பிரதர்னு சொன்னாலே பிடிக்காது. சில பேர் සහෝදරය කියලා කතා කරන්න බ්‍රදර් කිව්වනම් කැමති නැහැ. பிரதர்னு சொல்லக்கூடாது, பாஸ்டர்னு சொல்லணும். බ්‍රදර් කියලා කතා කරන්න එපා පාස්ටර් කියන්නේ. நானும் பாஸ்டர் துஷாரை அடிக்கடி ஒரு டிவி சேனலுக்கு போவோம் பிரசங்கம் பண்றதுக்கு. මා දේවගැතිවරත් ඇවිල්ලා එක රූපහින් නාලිකාවට යනවා නිතරම. அங்க உள்ளவங்க சொல்றாங்க, ඒ ඉන්න අය කියනවා ஒரு நாள் ஒரு பாஸ்டரோட பேரை ரெவரண்ட்னு போடாம பாஸ்டர்னு போட்டுட்டாங்களாம். ඒ කියන්නේ එක දවසක් ඇවිල්ලා එක මේ පාස්ටර් කෙනෙක්ගේ නමට කලින් ඇවිල්ලා මේ දේවගැති කියන්නේ නැතුව දාන්න නැතුව පාස්ටර් කියලා දැම්මා. නෑ නෑ නෑ, ரெவரண்ட் කියලා දාන්න නැතුව පාස්ටර් பாஸ்டர் කියලා දැම්මා. வந்து பிரச்சனை இழுத்தாங்களாம். ඒ කියන්නේ ඇවිල්ලා ප්‍රශ්න කරවලු. மதிக்க தெரிஞ்சிருக்கணும். මේ ගෞරව කරන්න දැනගන්න ඕන. நான் ஒரு ரெவரண்ட். මම එක රෙවරන්ට් කෙනෙක්. இந்த வெள்ள போட்ல உடனே அழிச்சிட்டு මේක ඉක්මනට මකලා දාලා ரெவரண்ட்னு போடுங்க. රෙවරන්ට් කියලා දාන්න. அவங்க சொல்றாங்க எங்கற பார்த்து, එතකොට ඔවුන් කියනවා අපිව බලලා
ஏன்னா எனக்கு இதெல்லாம் தெரியாது. ඒ කියන්නේ මට මේව දන්නේ නැහැ. அவங்க என்கிட்ட நான் எப்படி என்னைய கூப்பிடுறது, டாக்டர்னு கூப்பிடுறதா ரெவரண்ட்னு கூப்பிடுறதா அப்படின்னு கேட்டபோது நான் சொன்னேன் அதெல்லாம் தேவையில்ல, ஐயான்னு கூப்பிடுன்னு. ඒ කියන්නේ ඔවුන් මගෙන් අහනකොට ඇවිල්ලා ඔබට රෙවරන්ඩ් කියලා කතා කරනද, ડોක්ටර් කියලා කතා කරනද, මොනවද කියලා කතා කරන ඔය මොනවද තේම මට අයියා කියලා කතා කරනවා. ஐயானா தமிழ் ஐயா இல்ல, அந்த ஐயா கணம் பெற்ற ஐயா அந்த ஐயா இல்ல, சிங்கள ஐயா, அண்ணன். අර නිකන් අපි සිංහල භාෂාවේ කතා කරන අනේ අයියේ කියලා කතා කරන ඒ වගේ මට කතා කරන්න. யாருக்கு தெரியுமா? කාටද දන්නවද? அந்த வந்து எனக்கு மூஞ்சிக்கெல்லாம் பூசி என்ன மேக்கப் பண்ணுமே, අර මට ඇවිල්ලා මූන්ට ඇවිල්ලා එක එකව දාලා අර මේ මේකප් කරනවානේ. அவங்க கேட்டாங்க. ඇය ඇහුවා. உங்களை நான் எப்படி கூப்பிடுறது? ඔබට මම කොහොමද කතා කරන්නේ? டாக்டர்னு கூப்பிடவா, ரெவரண்ட்னு கூப்பிடவா? ડોක්ටර් කියලා කතා කරන්නද, රෙවරන්ඩ් කියලා කතා කරන්නද? நான் கிட்ட நீ என்னை விட வயசு குறைவு தானே, ඒ කියන්නේ ඔබ මට වැඩි වයසින් අඩුයිනේ. என்னை அண்ணன்னு கூப்பிடு මට අයියා කියලා කතා කරන්න. அப்படின்னு தான் அந்த கதையை சொல்லுச்சு. එහෙම කියලා තමයි කතාවම පටන් ගත්තේ. இங்க வாரவங்க சில பேர் பண்ற அட்டகாசம் பாஸ்டர், මේ එන අය සමහරක් අය දාන සෙල්ලම් දන්නවද පාස්ටර්? இது உண்மையாக இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்கு பெருமை தலை கடித்து விட்டது. මේකාද බොහෝ ක්‍රිස්තියානි සේවකයන්ට ඇවිල්ලා මේ ආඩම්බරකම ඔලුවට ගහලා. இன்றைக்கு நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? අද ප්‍රථමයෙන් දැනගත්ත යුතු පාඩම මොනවද දන්නවද? இயேசுவின் கூட பிறந்த தம்பி ஆகிய யூதா தான் இயேசுவின் தம்பி என்று சொல்லவே இல்லை. ඒ කියන්නේ යේසුස් වහන්සේත් එක්ක එකට ඉපදුනා යුදාස් ඇවිල්ලා මෙම ස්ථානේ ප්‍රකාශ කරගෙන ඇවිල්ලා මම යේසුස් වහන්සේගේ මල්ලි කියලා. தாழ்மை. යටහත්කම. ஆனால் அவர் எந்த சொல்லை பயன்படுத்துகிறார் தெரியுமா? නමුත් එම ස්ථානේ ඔහු කුමන වචනයක් දන්නවද භාවිතා කරන්නේ? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දාසයෙක් කියලා. தமிழிலே ஊழியக்காரன் என்ற சொல் பிழை, சிங்களன் தாசையா எனக்கு වැරදි. கிரீக்ல எழுதப்பட்டிருக்குது. ග්‍රීක් භාෂාවෙන් ලියලා තියෙනවා. டூலோஸ் டு இயேசு கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்துவின் அடிமை. ඒ කියන්නේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ වහල්ලා. வழங்குதா உங்களுக்கு? තේරුණාද බලන්න? என்ன சொல்லுகிறார்? මොනවද කියන්නේ? இயேசு கிறிஸ்துவின் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ அடிமை. වහල්ලා. பாருங்கள் எவ்வளவு ஒரு தாழ்மை. එතකොට බලන්න කෙතරම් යටහත්කමක්ද? தன்னை இயேசுவின் தம்பியாய் சொல்லவில்லை, තමන් යේසුස් වහන්සේගේ මල්ලි කියලා කිව්වේ නැහැ. ஆனால் தன்னுடைய அண்ணனாகிய யாக்கோபு அல்லது தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபை பற்றி குறிப்பிட்டு நான் யாக்கோபின் சகோதரன் என்று எழுதுகிறார். නමුත් ඔහුගේ සහෝදරයා ගැන යාකෝබ් ගැන කියලා මම යාකෝබ්ගේ සහෝදරයා කියලා කියනවා. அவர் சொல்லுகிறார் நான் இயேசுவின் அடிமையன். ඔහු කියනවා නමුත් ඇවිල්ලා මම යේසුස් වහන්සේගේ වහල්ලෙක් කියලා. உண்மையாக அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ප්‍රේමවන්තයනි ඇවිල්ලා අපේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ நம்மை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டிருக்கிறார் அல்லவா? පාපයෙන් අපිව ගලවා ගත්තානේ. எப்படி மீட்டு கொண்டிருக்கிறார் தெரியுமா? කෙසේ දන්නවද ගලවා ගත්තේ? அடிமையாக. වහල්ලෙක් ලෙස. ஏனென்றால் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நாம் ඒ කියන්නේ පාපේ ජීවත් වුණා වූ අපි செத்து போனால் நரகத்துக்கு தான் போக வேண்டும். මැරුණා නම් නරක ආදියට තමයි යන්න ඕන. நரகத்துக்கு போகிற எங்களை නරක ආදියට යන අපි அவர் எப்படி மீட்டு கொண்டார்? කෙසේද උන්වහන්සේ මුදාගත්තේ? கிரயம் செலுத்தி. උන්වහන්සේ ඇවිල්ලා යම් කිසි දෙයක් ඇවිල්ලා ගෙවලා அவர் தன்னுடைய இரத்தத்தை செலுத்தி උන්වහන්සේගේ ලේ ඇවිල්ලා අපි උදෙසා පරිත්‍යාග කරලා சரீரத்தை நொறுக்கி ශරීරය பொடி කරලා எம்மை அவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். උන්වහන්සේ අපිව මිලදී ගත්තා. கிறிஸ்தவன் என்றால் யார் தெரியுமா? හිතුණුවා නම් කවුද දන්නවද? கிறிஸ்துவினால் வாங்கப்பட்டவன். ක්‍රිස්තුස් වහන්සේ නිසා මිලදී ගනු ලැබූ පුද්ගලයා. கிறிஸ்துவினால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன். ක්‍රිස්තුස් වහන්සේ නිසා මිලදී ගනු ලැබූ පුද්ගලයා. இந்த டெலிபோனை நான் பணம் கொடுத்து வாங்கினால் இந்த டெலிபோன் யாருடையது? මේ දුරකථන ඇවිල්ලා මම මිලදී ගත්තා නම් මුදල් දීලා ඇවිල්ලා කාගේද මේ දේ? சொல்லுங்க. කියන්න. என்னுடையது. මගේ. ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கினால் அது உங்களுடையது. යම් කිසි භාණ්ඩයක් ඔබ ගත්තා නම් ඇවිල්ලා ඒ දේ ඔබේ. ஆகவே மனிதன் கிறிஸ்துவினால் வாங்கப்பட்டவன், கிறிஸ்துவுக்கு அடிமை. ඒ නිසා මිනිස්සු ඇවිල්ලා ක්‍රිස්තුස් වහන්සේ නිසා මිලදී ගනු ලැබූ පුද්ගලෙක් ඇවිල්ලා යේසුස් වහන්සේට වහල්ලෙක්. ஒரு அடிமைக்கு சொல்ல முடியாது நான் இப்படித்தான் வேலை செய்வேன், இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணிக்கு தான் வேலை செய்வேன் என்று. එක වහල්ලෙකුට කියන්න ඇවිල්ලා බෑ ඇවිල්ලා මම මේ වෙලාවට තමයි වැඩ කරන්නේ, මම මේ වෙලාවෙ ඉඳලා මේ වෙලාව දක්වා තමයි වැඩ කරන්න කියලා. அடிமைக்கு எஜமான் சொல்லுகிறபடி அடிமை வேலை செய்ய வேண்டும். වහල් ඇවිල්ලා ස්වාමියා කියන තෙක් නවත්වන තෙක් ඇවිල්ලා වැඩ කරන්න ඕන. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? එසේනම් අපේ ක්‍රිස්තුස් වහන්සේ කෙතරම් යහපත්ද දන්නවද? அவர் நம்மை அடிமைகளாய் நடத்தவில்லை. උන්වහන්සේ අපිව වහල්ලන් ලෙස ඇවිල්ලා අපිව මඟ පෙන්වුවේ නැහැ. நம்மை சகோதரர்களாய் நடத்துகிறார். අපිව සහෝදරයන් ලෙස තමයි උන්වහන්සේ බැලුවේ. அவருடைய பிதாவின் குமாரர்களாக நம்மை அவர் மாற்றி இருக்கிறார். උන්වහන්සේගේ පියාණන්ගේ ඇවිල්ලා මේ පුත්‍රයන් ලෙස ඇවිල්ලා අපිව වෙනස් කරලා තිබෙනවා. அதுபோல அவர் நம்மை நண்பர்களாக நடத்துகிறார். ඒ වගේම උන්වහන්සේ ඇවිල්ලා අපිව නඩත්තු කරන්න ඇවිල්ලා යහළුවන් ලෙස. அவர் நம்மை நண்பர்களாக நடத்துகிறார் என்றபடியினால் උන්වහන්සේ අපිව යහළුවන් ලෙස නඩත්තු කරන නිසා நாம் அவருடைய தோளிலே ஏறி உட்கார்ந்து கொள்ளக்கூடாது. අපි උන්වහන්සේගේ උරහිසට නගින්න හොඳ නැහැ. நான் வெளிநாடுகளில் அடிக்கடி சொல்லுகிற ஒரு கதை
கதையை இன்றைக்கு இங்கே உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். මම විදේශ රටවල බොහෝ නිතරම කියන කතාවක් අද මම ඔබලාගේ මේ ස්ථානයේ කියන්නම්. சரி தம்பிமார், உங்களோட நான் வாலிபால் விளையாடுறேன். සහෝදරනේ මම ඔබලත් එක්ක ඇවිල්ලා මේ වොලිබෝල් ගහනවා. இன்னைக்கு விளையாடுறோம் தானே? අද ගහනව නේද? ஆமா, சரி. நேற்றும் விளையாண்டோம். ඊයේ සෙල්ලම් කරා. இப்போ வாலிபால் விளையாடும் பொழுது දැන් වොලිබෝල් සෙල්ලම් කරනකොට நான் அதிபர் මම අධිපතියා විදුහල්පති இந்த மாதிரி உடுத்தி கொண்டு தான் வருவேன். මේ වගේ ඇඳගෙන තමයි මං එන්නේ. அப்படி நான் வாலிபால் விளையாட வந்தாலும் எனக்கு விளையாட முடியுமா? එහෙම ඇවිල්ලා මම සෙල්ලම් කරන්න ආවම මට වොලිබෝල් සෙල්ලම් කරන්න පුළුවන්ද? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் உங்க பக்கத்துல இருந்து நான் சென்டர் விளையாடுறேன். இப்படி எல்லாம் உடுத்திக்கிட்டு ஒச்செல்லாம் கட்டி கண்ணாடி எல்லாம் போட்டு இப்படி வந்து இப்படி தான் வாலிபால் விளையாடுறேன்னா விளையாட முடியுமா? හිතලා බලන්න දැන් මම ඔබලාගේ එක පැත්තක ඇවිල්ලා සෙන්ටර් වලට හැටියට සෙල්ලම් කරනවා. මං ඇවිල්ලා මේ වගේ හොඳට ඇඳගෙන ඇවිල්ලා මං විදුහල්පති කියන තත්ත්වෙන් ඇවිල්ලා සෙල්ලම් කරන්න පුළුවන්ද? நான் உங்களை போல மாறி விடுகிறேன். ඒ அப்படிதானே? කියන්නේ මම ඔබලා වගේ වෙනස් වෙනවා, මාරු වෙනවා. உங்களை போல உடை அணிந்து கொண்டு ඔබලා වගේ ඇඳුම් ඇඳගෙන உங்களோடு விளையாடுகிறேன். ඔබලා සමග සෙල්ලම් කරනවා. இப்போ நான் பாடசாலை அதிபர் தானே? දැන් මම මේ විද්‍යාලයේ විදුහල්පතිනේ. வாலிபால் விளையாடும் போதும் அதிபர் தானே? වොලිබෝල් සෙල්ලම් කරනකොටත් විදුහල්පතිනේ. அப்போ நான் உங்களுடைய தரத்திலே இறங்கி விளையாடும் போது එතකොට මං ඔබලාගේ තත්වයට බැහැලා සෙල්ලම් කරනකොට நீங்கள் என்னை அவமதித்தால் அது நல்லதா? ඒ කියන්නේ ඔබලා ඒ අවස්ථාවේදී මාව අවමානයකට ලක් කරා නම් හරිද? எப்படி இருக்கும்? எசேக்கியல் டக்குன்னு எனக்கு மச்சான் மச்சான் போடு மச்சான் போடு மச்சான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? කොහමද එකපාරට එසකේලා ඇවිල්ලා මචං මචං දාපන් මචං කියවන කොහමද තියෙද? உண்மையில ஒரு நாள் அப்படி நடந்தது இங்க. එහෙම දවසක් සිද්ධ වුණා. சேகர்னு சொல்லி ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல ශේකර් කියලා එක පුද්ගලෙක් ඉගෙන ගන්න එක කාලෙක எனக்கு பின்னால சேகர் விளையாடுறாரு. මට පිටිපස්සේ ශේකර් සෙල්ලම් කරනවා. நான் முன்னுக்கு விளையாடுறேன். මම ඉස්සරහා සෙල්ලම් කරනවා. பால் வருது. බෝල් එක එනවා. அவருக்கு வர்ற பால நான் அடிக்க போறேன். ඔහුට එන බෝල් එක මං ගහන්න යනවා. அவர் உணர்ச்சி வசப்பட்டு ඔහු හැංගීම් බර වෙලා விலகு 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 අයිමියන් ගෑවා. சரியா? அப்படி ஒன்று ரெண்டு சந்தர்ப்பங்கள் நடக்கும். එහෙම හිටපු ගමන් සිද්ධ වෙනවා. ஆனால் නමුත් ஒரு அதிபர் மாணவர்களோடு சேர்ந்து விளையாடும் போது විදුහල්පති කෙනෙක් ඇවිල්ලා ශිෂ්‍යයන් එක්ක එකතු වෙලා සෙල්ලම් කරනකොට மாணவர்கள் அவரோடு விளையாடலாம். ශිෂ්‍යනුත් ඔහුත් සමග සෙල්ලම් කරන්න ஆனால் පුළුවන්. எப்பொழுதும் மறக்க கூடாது, නමුත් අමතක කරන්න හොඳ නැහැ. இந்த நபர் எங்களுடைய அதிபர். මේ පුද්ගලයා ඇවිල්ලා අපේ විදුහල්පති. அதுபோல இன்றைக்கு இயேசுவானவர் ඒ වගේ අද යේසුස් වහන්සේව நம்மை நண்பர்களாக நினைக்கிறார். අපේ යහළුවා ලෙස අපි හිතනවා. எங்களுடைய தோளிலே கையை போட்டுக்கொண்டு எங்களோடு வருகிறார். අපේ උරහිස මත අපේ හත දාගෙන පැමිණෙනවා. அவருடைய பிதாவின் குமாரர்களாக எங்களை தம்பிமாராக தங்கைமாராக மாற்றி விட்டார். தங்கைமார் இல்ல, தம்பிமாராக மாற்றி விட்டார். උන්වහන්සේගේ පියාණන් වහන්සේගේ සහෝදරයන් ලෙස මලනුවන් සහෝදරයන් ලෙස අපිව බලනවා. ஆனால் නමුත් நாம் எப்பொழுதும் மறக்க கூடாது. අපි අමතක කරන්න හොඳ නැහැ. நாம் ஆண்டவருடைய அடிமைகளாய் இருக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේගේ වහන්ලන් ලෙස තමා සිටින්නේ කියලා. அவருடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறோம். උන්වහන්සේගේ සේවකයන් ලෙස දාසයන් ලෙස සිටිනවා. ஆமென். ආමෙන්.